எங்க வந்த? இந்த வீட்ல இனிமே உனக்கு இடமே கிடையாது. வெளியில போ. அத்தை, என்ன பேச விடாம வெளிய போன்னு சொல்லாதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பாரு, ஆல்ரெடி உனக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல உனக்கு டைம் கொடுக்க முடியாது. ஓடி வெளிய. அத்தை, நீ எதுவுமே சொல்ல வேணாம். நடந்த விஷயத்தை என் கண்ணால பார்த்த பிறகும் நீ என்ன சொல்ல போற? நான் உன்னை நம்பின வரைக்கும் போதும். ஏய், அம்மா சொல்றாங்கல்ல, கிளம்பு. முடியாது. என்னால இங்க இருந்து போக முடியாது. அத்தை, எல்லாரும் அவங்க தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு டைம் கொடுத்தீங்கல்ல, என்ன மட்டும் பேசவே விட மாட்டேங்கிறீங்க. நான் தப்பானவனு விஷால் காட்டின வீடியோ மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஓஹோ, தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க. என் புள்ளைய துப்பாக்கியால சுட்டிருக்க. இதுக்கு மேல சந்தேகப்படாம இருக்க முடியுமா? அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இந்த வீடியோவை பார்த்தா யாருக்கா இருந்தாலும் கோபம் வரதா செய்யும். ஆனா அசோக்க நான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனது உண்மை. அத்தை, நான் இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு விஷாலும் இசையும் சேர்ந்து பண்ண பிளான் தான் இது. அத்தை, என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கூட எனக்கு தெரியும். என் மருமகளை பத்தி எதுவுமே சொல்லாத. அவ உன்ன மாதிரி கேவலமானவ கிடையாது. அத்தை, நீங்க இசைய இவ்ளோ ஆழமா நம்புறீங்க. ஆனா இசையும் விஷாலும் சேர்ந்து உங்களை ஏமாத்துறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இசை கர்ப்பமாவே இல்ல. அவ நடிக்கிறா. இது எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு தான் என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து ப்ளே பண்றாங்க. வாய் மூடு ஸ்ரீஜா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நான் சும்மாவே இருக்க மாட்டேன். தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என் மருமக இசை மேல பழிய போடுறியா? அவ பத்திரமாத்து தங்கம். குழந்தை இருக்குன்னு அவ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ நாங்க பார்த்த வீடியோல இருக்கிறது நீ இல்லன்னு சொல்ல வர, அப்படித்தானே ஸ்ரீஜா? ஆமா மாமா, நிஜமாவே அந்த வீடியோல இருக்கிறது நான் இல்ல. நான் அசோக்க சுட்டிருந்தா அசோக் எப்படி இப்ப உயிரோட இருக்க முடியும்? வீடியோல என்ன பாத்தீங்க? சரி, அசோக் பக்கத்துல மாறு வேஷத்துல நின்ன அந்த சிங்க பாத்தீங்களா? அந்த சிங்கு வேற யாரும் இல்லத்த, விஷால் தான். விஷாலா? ஏய், என்ன உளற? நான் உளரல அத்த. என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு விஷால் முகத்தை மறைச்சுக்கிட்டு சிங்க மாதிரி டிராமா பண்ணிருக்கான். உண்மையா பொய்யான்னு அவன்கிட்டயே கேளுங்க அத்த. அத்த, அங்க விஷாலே கெட்ட போட்டு வரும்போது என்ன மாதிரி ஒரு பொண்ண சாரி கட்ட வச்சு என்ன மாதிரி மேக்கப் போட்டு நான் சுட்ட மாதிரி ஒரு டியூப்ளிகேட் வீடியோவை விஷால் ஏன் ரெடி பண்ணிருக்க மாட்டான்? ஸ்ரீஜா, என்ன உன் தப்பா மறைக்க என் மேல பழி போடுறியா? இந்த பாரு, முதல்ல உன் டிராமாவை நிறுத்து. உன்னை ஏமாத்துறதுக்காக நான் எதுவும் பண்ணல. போலீஸ் உன்னை ஆதாரத்தோட புடிச்சிருக்காங்க. ஆதாரம்? எது ஆதாரம் விஷால்? அத்த, விஷால் சொல்றது சுத்த பொய். போலீஸே என்ன குற்றவாளின்னு நிரூபிச்சா நான் ஜெயிலுக்கு போக கூட பயப்பட மாட்டேன். ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன நம்புங்க அத்த. என்ன வெளியேத்த விஷாலும் இசையும் போட்ட பிளான் தான் இது. உண்மை என்னன்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அசோக்குக்கு கண் பார்வை வரும்ல. ஏய், இப்ப எதுக்கு நீ சம்பந்தம் இல்லாம பேசுற? யாரு? நான் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேனா? எனக்காக பேச இங்க யாருமே இல்லனா அப்ப எனக்காக நான் தானே பேசணும். அசோக், அன்னைக்கு மண்டபத்துல உங்களை கொலை பண்ண வந்தவங்கள நீங்க பாத்தீங்க தானே? ஆமா, பார்த்தேன். அவங்கள உங்களால அடையாளம் காட்ட முடியும்ல? கண்டிப்பா அடையாளம் காட்ட முடியும். கேட்டிங்களா அத்த? இந்த வீடியோல எதுக்குமே சம்பந்தமே இல்லாம மாறு விஷயத்துல விஷால் வந்தான்.
நான் சுட்டதா சொல்ற அசோக் எப்படி ஒரு காயம் கூட இல்லாம வீட்டுக்கு வந்தாரு? அவருக்கு காயமே இல்லாதப்போ நான் எப்படி அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணதா சொல்ல முடியும்? இப்படி எல்லா கேள்விக்கும் பதில் தெரியாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அத்தை. அத்தை, இவன் நடிக்கிற அத்தை. இவ பேச்ச நம்பாதீங்க. ஆமா அத்தை, நான் தான் பொய் சொல்றேன். இவ எந்த பொய்யும் சொல்லல பாருங்க. சரி, நான் இப்ப சொல்றேன். மண்டபத்துல வச்சு நான் தான் அசோக்க கொலை பண்ண பார்த்தேன்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல. அசோக்குக்கு கண் பார்வை வரட்டும், நான் தான் கொலை பண்ண வந்தேன்னு அசோக் சொல்லட்டும். அப்ப நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன். எதையோ பேசி அண்ணி பாய இந்த ஸ்டேஜ அப்படியே உடைச்சிட்டாளே. அத்தை ப்ளீஸ் அத்தை, ஏதாவது பேசுங்க அத்தை. சம்பந்தமே இல்லாம நான் ஏன் அசோக்க கொலை பண்ண ட்ரை பண்ணணும்? ஏய், சொல்றோம்ல, வெளியே போ. இனி எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். இங்க எல்லாம் நிக்காத, போ வெளியே. அத நீங்க சொல்லாதீங்க, அத்தை சொல்லட்டும். அத்தை ஏதாவது பேசுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, பேசுங்க அத்தை. லாயர் எதுக்கு சுபத்ரா வர சொன்ன? எல்லாம் காரணமாதாங்க. இவ கிட்ட இருந்து என் பையனுக்கு டிவோர்ஸ் வாங்க தான் நான் லாயரை வர சொன்னேன். அதுக்கான லீகல் டாக்குமெண்டேஷன் தான் இது. அத்தை என்ன சொல்றீங்க? அப்போ நான் சொல்றத நீங்க நம்பல, அப்படிதானே? அத்தை ப்ளீஸ் அத்தை, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. நீங்க வீடியோல பார்த்த பொண்ணு நான் இல்லன்னு கோர்ட் சொல்லும். அப்போ தெரியும் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. நீ தப்பு பண்ணியோ பண்ணலையோ அத நான் கேட்க விரும்பல. நீ எப்ப என் குடும்பத்துக்கு சேஃபான ஆள் இல்லங்கிற ஃபீல குடுத்துட்டியோ, இனிமே உன்கிட்ட எதையுமே பேச எனக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். நாளைக்கு உன் இடத்துல அவ நின்னா நான் என்ன பண்ணுவனோ அததான் நான் இப்ப பண்றேன். முதல்ல இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு. அத்தை சொல்றல, கையெழுத்து போடு. எஸ். ப்ளீஸ் அத்தை. நீ சொல்ற மாதிரி கோர்ட்ல அந்த வீடியோல இருக்கிறது நீ இல்லன்னு சொல்லிட்டா இந்த பேப்பரை கிழிச்சு போடுறதுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன். அம்மா, அதே நேரம் கோர்ட் உன்னை குற்றவாளின்னு சொல்லிட்டா என் பையன் வாழ்க்கையை விட்டு கேள்வியே கேட்காம நீ வீட்டை விட்டு போயிடணும். அதுக்குதான் இந்த பேப்பர்ஸ். கையெழுத்து போடு.